நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம 10வது அத்தியாயத்தில் இருக்கிற கிருஷ்ணரோட பேரை பார்க்க துவங்க போகிறோம். இன்னைக்கு ஒரு அழகான பேர். அந்த பேரில் கிருஷ்ணரோட பரத்துவமும் தெரிய போகுது, அவரோட எளிமையும் தெரிய போகுது, அவர் நம்மளோட எப்படியெல்லாம் விளையாடுறார் அப்படின்னும் தெரிய போகுது. இன்னைக்கு ஆதிதேவ அப்படிங்கிற திருநாமத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆதிதேவ அப்படிங்கிற பேர் அர்ஜுனனால் 2 தடவை பகவத்கீதையில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. 10வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகத்தில், மறுபடியும் 11வது அத்தியாயத்தில் 38வது ஸ்லோகத்தில் 2 தடவையும் அர்ஜுனன் ஆதிதேவா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த 10வது அத்தியாயத்தில் சொல்லும்போது என்ன அப்படின்னா, பல்வேறு பெயர்களை வச்சு கிருஷ்ணரை வர்ணிக்கிறார் அர்ஜுனன். கிருஷ்ணர் தன்னோட விபூதி பற்றி சொல்கிறார், தான் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விளக்குறார். இதெல்லாம் புரிஞ்சின்ற உடனே அர்ஜுனன் தன்னோட வார்த்தைகளால் என்னெல்லாம் சொல்லி அவரை புகழ முடியும், அவர் என்னெல்லாம் சொன்னால் அது தகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கிருஷ்ணரை புகழ்பாடுறார். அதில் ஆதிதேவ அப்படிங்கிற பேரையும் குறிப்பிடுறார். பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆஹுஸ்த்வாம் ரிஷயः சர்வே தேவர்ஷின் நாரதஸ்ததா அஸ்திதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ ப்ரவீஷி மே. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரை ஆதிதேவா அப்படின்னு கூப்பிடுறார். அதுக்கு முன்னாடி பரபிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் அப்படின்னு எல்லா உத்தமமான பெயர்களையும் சொல்லி கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு இங்கே பாரு கிருஷ்ணா, நீ ஆதிதேவா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஆதிதேவா அப்படிங்கிற பெயர் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகம் மறுபடியும் வெவ்வேறு பெயர்கள் சொல்லும்போது நம்ம ரீவிசிட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு ஆதிதேவா அப்படிங்கிற பெயர் எடுத்துட்டு அதோட ஒரு ருச்சியை அனுபவிக்கணும். இந்த ஆதிதேவா அப்படிங்கிற பேரில் 2 வார்த்தைகள் வருது இல்லையா? ஆதி அப்படின்னு ஒரு பதம், தேவ அப்படிங்கிறது இன்னொரு பதம். இந்த 2த்தையும் நம்ம புரிஞ்சுட்டாதான் ஆதிதேவ அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த தேவ அப்படின்னா திவ் கிரீடாயாம் அப்படின்பா. திவ் அப்படின்னா அது ஒரு விளையாட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது தேவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ணுறார் இல்லையா, அதை ஒரு விளையாட்டாக பண்ணுறாராம் பெருமாள். அப்போது கிருஷ்ணருக்கு இவ்வளோ பெரிய இந்த ஜெகத் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறாரே, அவருக்கு அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா, குழந்தைங்க எப்படி கரிமண்ணில் இந்த பொம்மையெல்லாம் பண்ணி சந்தோஷப்படுவா இல்லையா, ஒரு விளையாட்டுக்கு பண்ணுவாள்ல, அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச சிருஷ்டி கிருஷ்ணருக்கு ஒரு விளையாட்டு அப்படிங்கிறார். ஆனால் இந்த களிமண்ணை வச்சு அவர் பண்ணணுங்கிறது இல்லை, அவர் சங்கல்ப மாத்திரத்திலேயே பண்ணுறேன் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி பேரும்போது நம்ம பார்த்துருக்கோம். அப்போது தேவ அப்படின்னா விளையாட்டாக எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறவர் தேவன். அப்போது ஆதிதேவ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஒரு சிருஷ்டிகர்த்தா இருப்பா இல்லையா? அப்போது அந்த சிருஷ்டிகர்த்தாவோட கர்த்தா யாரோ அவன் ஆதிதேவன். இப்போ பிரம்மா தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பிரம்மாவை சிருஷ்டி பண்ணது யாரு அப்படின்னா அந்த ஆதிதேவன் தான் சிருஷ்டி பண்ணான். அந்த ஆதிதேவன் யாரு அப்படின்னா அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அந்த ஆதிதேவன்கிறது வேறு இல்லை, கிருஷ்ணா நீ வேறு இல்லை, நீ தான் அந்த ஆதிதேவம், துவம் ஆதிதேவம் அப்படின்ட்டு நீ தான் அந்த ஆதிதேவம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படின்னா, இங்கே பாரு கிருஷ்ணா, பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் நீ தான் ஆதிதேவ அப்படின்னு சொல்கிறா அப்படின்ட்டு இந்த இடத்துல சில மகரிஷிகளோட பேரை சொல்கிறார். நாரதர் முதலான மகரிஷிகள் அப்படிங்கிறார். நாரதர் அந்த குழந்தை பிரகலாதன் ஊம்பில் இருக்கும்போது, கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போது நாராயணனை பற்றி எல்லா விஷயங்களும் உபதேசம் பண்ணி அந்த குழந்தை பிரகலாதனே அவ்வளோ பெரிய பாகவதனா பிறந்தான் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவர் இவர் நாரத மகரிஷி. அந்த நாரத மகரிஷியும் இதே தானே சொன்னார், நீ தானே ஆதிதேவா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். அதை தவிர சில ரிஷிகளை பற்றி சொல்கிறா. அசீதா அப்படிங்கிற ரிஷி, தேவலா அப்படிங்கிற ரிஷி, இவா 2 பேருமே உன்னை பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு ரிஷிகள் உன்னை பற்றி சொல்லியிருக்கா அப்படிங்கிறா. பல்வேறு ரிஷிகள் அப்படின்னா நம்ம பாகவ புராணம் படித்தாலும் சரி, மகாபாரதம் படித்தாலும் சரி, நிறைய இடத்துல பல்வேறு ரிஷிகளை பற்றி மென்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு மார்க்கண்டேய மகரிஷிலாம் சொல்லியிருக்கார். இப்போ இவெல்லாம் என்ன சொல்லியிருக்கா, ஆதியை பற்றி சொல்லியிருக்காளா, தேவாவை பற்றி சொல்லியிருக்காளா, ஆதி தேவாவை பற்றி சொல்லியிருக்காளா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா?
இப்போ மார்க்கண்டேய மகரிஷியோட ஒரு சுவாரஸ்யமான சரித்திரம் பாரதத்தில் வனப்பர்வத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் மார்க்கண்டேய புராணத்திலையுமே வருது. மார்க்கண்டேய மகரிஷி அவரோட அந்த ஆசிரமத்தில் நதித்தரை பக்கத்தில் வந்து உட்காந்து தவம் பண்ணுறார். அவருக்கு ஒரு ஆசை, பெருமாளோட மாயையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாயை அப்படின்னா அத்தியாச்சரியமான லீலையை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. சரி அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அதுக்கும் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். நீ வந்து என்னோட அத்தியாச்சரியமான ஒரு லீலையை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதே ஆசிரமத்தில் நதிக்கரை பக்கத்தில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தவம் பண்ணும்போது ஒரு பிரளயம் ஏற்படுது. பிரளயம் அப்படின்னா எல்லாமே வந்து ஜலம் சூழ்ந்து இருக்கு. எல்லா உலகங்களுமே அந்த ஜலத்துக்குள்ளே போயிடுது. அங்கே பயங்கரமான பிராணிகள் எல்லாம் இருக்கு, ஜலமயமா இருக்கு. நிறைய பிராணிகள் வந்து இவரை விழுங்கிறது, ஆனால் இவர் வந்து அதை தாண்டி வரார் அப்படின்னு எல்லாம் என்னெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு பயம் கொடுக்குமோ அந்த எல்லா பயமும் அந்த இடத்துல அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. எல்லாமே வந்து ஜலத்துக்குள்ள மூழ்கி இருக்கு. பிரளய ஜலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜலம். அந்த பிரளய ஜலத்திலேருந்து இவர் நீந்து வெளில வந்து பார்த்தா ஒரே ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்தில் அழகான ஒரு இலை இருக்கு. அந்த இலை மேலே தாமரை மாதிரி ஒரு குழந்தை இருக்கா. அந்த குழந்தை என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னோட கட்டை விரலை எடுத்து வாயில் சப்பின்னு இருக்கா அந்த குழந்தை. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரின்னு அந்த குழந்தை பக்கத்தில் போய் பார்க்குறார். என்ன இது, இவ்வளோ எல்லாமே வந்து ஜலம் சூழ்ந்திருக்கு, இந்த குழந்தை கட்டை விரலை சூப்பின்னு இருக்கான். இது வந்து வேதங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த இலை மேலே ஒரு ஜலத்துளி இருக்கும் இல்லையா, அந்த ஜலத்துளி எப்படியோ அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை. அந்த ஜலமானது எப்போ வேணால் கீழே விழுந்துடலாம், அந்த மாதிரி தான் நிரந்தரம் இல்லாதது நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. அங்கே போய் அந்த குழந்தைய பார்க்குறாரு. அப்போது அந்த குழந்தை சுவாசத்தை உள்ளே எடுக்கும்போது இந்த மகரிஷியும் அந்த குழந்தைக்குள்ளே போயிடுறார். அந்த உள்ளே போன உடனே பார்த்தா கோடான கோடி பிரபஞ்சங்கள் உள்ள தெரியறது. வானம் பூமி எல்லாமே உள்ள தெரியறது. தான் என்னெல்லாம் இந்த யுகங்கள் பற்றி படிச்சிருக்காரோ அந்த யுகங்கள்லாம் தெரியறது. இப்போ நடக்கிற இந்த பிரளயம் தெரியறது. எல்லாமே அந்த குழந்தையோட உதரத்துக்குள்ள இவ்வளோ சின்ன அம்சமாக இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே விலாவரியாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதுக்குள்ள அவர் எங்கே தவம் பண்ணியிருந்தாரோ அந்த நதி தீரம், அவர் தவம் பண்ணது எல்லாமே இவர் அங்கே பார்க்குறார். ஆஹா, ஆச்சரியப்படுறார். இப்படி ஒரு விஷயம் உண்டா, இப்படி ஒரு விஷயம் உண்டான்ட்டு. அந்த குழந்தை மறுபடியும் சுவாசம் வெளியில் உடல்ச்சே இவர் மறுபடியும் வெளியில் வந்துடுறார். அதே மாதிரி அந்த ஆலமரத்தை பார்க்குறார், அந்த இலைகளை பார்க்குறார், கீழே அப்படியே பிரளயம் சூழ்ந்த ஜலத்தை பார்க்குறார். இவருக்கு என்ன அப்படின்னே தெரியல. ஆஹா, ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு காட்சி கொடுத்துருக்கார், என்ன ஒரு ஆச்சரியம் இது அப்படின்ட்டு புலதாங்கிதான் அடைஞ்சிடுறார். உடனே அந்த குழந்தை மறைஞ்சு போயிடுறார். இந்த பிரளய ஜலமானது மறைஞ்சு போயிடுது. தாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா எங்கே முன்னாடி இருந்தாரோ அதே நதி தீரத்தில் அதே ஆசிரமத்தில் அவர் இன்னும் வந்து தியானத்தில் தான் இருக்கார். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான காட்சியை கொடுத்து தன்னோட அற்புதமான லீலையை பெருமாள் மார்க்கண்டேய மகரிஷிக்கு காமிச்சார். இப்போ கூட நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஒரு குழந்தை ஒரு இலை மேலே தன்னோட காலை வந்து வாயில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி கிருஷ்ணரோட விக்கிரகம் பார்ப்போம் இல்லையா, அது மார்க்கண்டேய மகரிஷிக்கு காமிச்ச இந்த லீலையை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான அனுபவம். அப்போ இந்த அனுபவத்துக்கு அப்புறம் மார்க்கண்டேய ரிஷி என்ன சொல்றாருன்னா, அந்த பரபிரம்மம் தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்ட்டு இது எல்லாமே பாகவதத்தில் 12வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதெல்லாம் அவர் எப்படி பண்ணார் அப்படின்னா தேவ இதெல்லாம் ஒரு கிரீடையாக பண்ணார், ஒரு விளையாட்டாக பண்ணார் அப்படின்னு தெரியுது. அப்போது ஆதி தேவ அப்படின்னா இந்த பிரளயம் முழுக்கவே வந்து அழிஞ்சிடுத்து, அது எல்லாமே அவரோட வயத்துக்குள்ளே இருந்தது இல்லையா. அப்போது இந்த பிரளயம் மொத்தமாக அவரோட வயத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா அவர் தானே மறுபடியும் இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரார். அப்போ சிருஷ்டி கர்த்தா இவர் தான் வந்து முதல்ல இருந்தவர். பிரளயத்துக்கு முன்னாடி யார் இருந்தாலோ அவர் தான் ஆதி அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ ஆதி தேவ அப்படின்னா இந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு பண்ண லீலையை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறார்.
அதனால இங்க அர்ஜுனன் சொல்றார், இந்த மாதிரி மகரிஷிகள் எல்லாரும் அவாவா அனுபவத்தினால நீதான் ஆதிதேவான்னு சொல்லியிருக்கா கிருஷ்ணா, அந்த மாதிரி நீயேவும் என்கிட்ட ஊர்ஜிதப்படுத்திட்ட, நீதான் ஆதிதேவான்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படியே ஒரு ஆச்சரியப்பட்டு அர்ஜுனன் இந்த இடத்துல சொல்றார். இதை ஆழ்வார் சொல்றார், ஆலமா மரத்தின் நிலைமேல் ஓர் பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினனையான் கோலமாமணி ஹாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஆலமா மரத்து நிலை மேல ஒரு பாலகனாய், ஒரு சின்ன பையனா, ஞாலமேழும் உண்டான், எல்லா உலகத்தையும் நீ உண்டிருக்கே, எல்லாமே உன் வயத்துக்குள்ள இருக்கே, நீ யார் தருமா? அரங்கத்து அரவினனையான், ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு இருக்கிற அந்த பெருமாளோட தர்சனத்தை பார்த்து திருப்பானாழ்வார் சொல்றார், அரங்கத்து அரவினனையான் கோலமாமணி ஹாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரில், உன்னோட எழிலோட முடிவை நான் எங்க சொல்ல முடியும், எப்படி இருக்க, இதுதான் என்னோட நெஞ்ச நிரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவன் வேற அல்ல அப்படின்ட்டு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் அப்படிங்கிறார். அப்போ இந்த கிருஷ்ணனா நீங்க அவதாரம் பண்ணிருக்க, அங்க உலகத்தை மொத்தமுமே நீ உண்ட, ஆனா இங்க ஒரு வெண்ணெய்க்காக எல்லார்கிட்டையும் வெண்ணெய் கூடுன்னு திருண்டி அந்த வெண்ணெயை சாப்பிட்றியே, இது என்னன்னு சொல்றது, உன்னோட லீலைய அப்படின்னு சொல்லிட்டு திருப்பானாழ்வார் சொல்ற, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே அப்படின்ட்டு. அதனால எல்லாருக்குமே தலைவன் நீ ஆதி தேவன் அப்படின்னு இதுலயும் சொல்ற. உன்னை பார்த்த இந்த கண்கள் வேற எதையாவது பார்க்குமா அப்படின்ட்டு ஸ்ரீரங்க பெருமாளோடைய ஐக்கியமாறார் இல்லையா திருப்பானாழ்வார். அந்த மாதிரி ஆச்சரியமான விஷயம் இந்த ஆதி தேவா அப்படிங்கிறது. தேவர்கள் எல்லாருக்கும் தேவன், இவன்தான் தலைவன் அப்படின்னு நமக்கு தெரியறது. ஆனா நமக்காக அவரோட எளிமையை காமிச்சுட்டு வெண்ணையுண்ட வாயனா இருக்கார் இல்லையா கிருஷ்ணர், வெண்ணையை திருடி சாப்பிட்றாரே நம்மளுக்காக இங்க லீலையா. அந்த மாதிரி இந்த மகரிஷிகளுக்கெல்லாம் பிரபஞ்சத்தையே காமிச்சார். குழந்தை யசோதைக்கு வாயை திறந்து அதுல பிரபஞ்சத்தை காமிச்சார். இப்போ 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப தர்சனம் காட்டுறார் அர்ஜுனனுக்கு. இங்க பாரு, எந்தெந்த பிரபஞ்சம் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு விஸ்வரூப தர்சனம் காட்டுறார். அந்த விஸ்வரூப தர்சனத்தை பார்த்துட்டு அர்ஜுனன், ஆஹா கிருஷ்ணா நீதான் ஆதிதேவா அப்படின்னு மறுபடியும் உபயோகப்படுத்தியிருக்கார் 11வது அத்தியாயத்துல 38வது ஸ்லோகத்துல. த்வமாதிதேவ புருஷ புராணஹ த்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யம் ச பரம் ச தாம த்வயா ததம் விஸ்வமனந்த ரூப. இங்க அர்ஜுனன் சொல்றார், துவம் ஆதிதேவ, கிருஷ்ணா நீதான் ஆதிதேவன். ஏன்னா இப்போ விஸ்வரூப தர்சனத்துல பார்க்கிறார். மார்க்கண்டேய மகரிஷி பெருமாளுக்கு உள்ள போய் என்ன பார்த்தாரோ, அர்ஜுனன் தனக்கு வெளியில அத்தனையும் பார்க்கிறார். ஆஹா, இந்த பிரபஞ்சமே உனக்குள்ள இருக்கே, நீதான் ஆதிதேவ. அர்ஜுனன் அந்த போர் சூழ்ந்த இடத்துல கேட்கிறார் இல்லையா, உன்னோட தர்சனம் எனக்கு வேணும்னு. உடனே கொடுத்தாரே, அவரோட ஒரு லீலையா கொடுத்தாரே, தேவனா இருந்தாரே, ஒரு விளையாட்டா இதை பண்றாரே கிருஷ்ணர் அப்படின்ட்டு, நீதான் ஆதி தேவன் அப்படின்னு சொல்றார். துவம் ஆதிதேவ புருஷ புராண அப்படின்ட்டு இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பாடுறார். ஹே கிருஷ்ணா, இப்போதான் உன்னை எனக்கு தெரியறது, இப்போதான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப தர்சனத்துக்கு அப்புறமா அர்ஜுனன் சொல்ற ஸ்தோத்திரம் இது. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆதிதேவன் நமக்கு எளிமையா என்ன வேணும்னாலும் ஒரு வெண்ணெயை கொடுத்தா சாப்பிட்டு சந்தோஷப்படுறாரே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதிதேவனான கிருஷ்ணரை ஆதிதேவாய நமஹா அப்படின்னு நம்ம வணங்கணும். கண்ணனின் நாமங்கள் தினம் சொல்வோம், நன்மைகள் பலவெல்லும். மதவாச்சுதா கிருஷ்ணா ஹரே ரிஷிகேஷா கேசவா கோவிந்தா வாசுதேவா பகவன் ஜனார்தனா